ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான நான்வெஜ் அப்படின்னா சிக்கன் சொல்லலாம். சிக்கன் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சிக்கனில் எந்த வெரைட்டி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கனோட சில உணவுகளை சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப அது உடம்புக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அது என்னன்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட 4 உணவுகளை சிக்கனோட சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப செரிமான கோளாறு, வயிறு புடைப்பு, சோர்வு, அசிடிட்டி இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடலாம். இந்த வீடியோவில் சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத 4 உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் உடல் நலத்துக்கு ஒரு நல்ல தகவலாக இந்த வீடியோ அமையும். ஃபர்ஸ்ட்டு, நம்ம சிக்கன் எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. சிக்கனில் அதிக அளவு புரோட்டீன், விட்டமின் B6, நியூட்ரியன்ஸு, இம்யூனிட்டி பூஸ்டருக்கு உதவக்கூடிய எல்லா பண்புகளுமே இருக்குது. ஜிம்முக்கு போகிறவங்க கூட சிக்கன் அதிகமாக எடுத்துப்பாங்க புரோட்டீன் சப்ளிமெண்ட்டுக்காக. அவங்களோட தசைகளை பலப்படுத்துறதுக்கான எல்லா ஊட்டச்சத்துக்களும் சிக்கனில் இருக்கிறதுனாலயே அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் தவறான காம்பினேஷனில் சாப்பிட்டா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க உடம்புக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு போய் உறிஞ்சப்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். சரியான முறையில் நம்ம எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்போ தான் அதோடைய ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக நம்ம உடம்புக்கு வந்து சேரும். சிக்கன் கூட தவிர்க்க வேண்டிய 4 உணவுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், சிக்கன் ப்ளஸ் பால் தான். நம்மள பலரும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்னா சிக்கன் பாலோட சேர்த்து எடுத்துக்கிறத சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னா சிக்கன்லேயும் சரி பால்லையும் ஹெவி ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஹெவி ப்ரோட்டீன் எடுக்கிறப்ப நம்ம உடலுக்கு செரிமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டையுமே நம்ம சேர்த்து எடுக்கிறப்ப டைஜஷன் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், வயிறு புடைக்க ஆரம்பிக்கும், வயிறில் ஃப்ளோட்டிங் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிலருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸ்கின்ல பலவிதமான தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக லாக்டோஸ் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாலையும் சிக்கனையும் சேர்த்து எடுக்கிறப்ப அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. சிக்கன் ப்ளஸ் பால் எடுத்துக்கிறப்ப எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலை. சிலருக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த சிலரில் நம்மளும் கூட இருக்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த 2 பொருட்களை நம்ம எப்பயுமே சேர்த்து சாப்பிடக்கூடாது. ரெண்டுமே ஹெவி ப்ரோட்டீன்ஸ்னால தனித்தனியாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம ஸ்டொமக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளார போய் நன்மை செய்ய ஆரம்பிக்கும். சிக்கன் சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் 1/2 hour இல்லைனா 1 மணி நேரம் கழித்து நீங்கள் பால் எடுத்துக்கலாம். சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டே பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. செகண்ட் பார்க்கக்கூடியது என்னென்னா சிக்கன் ப்ளஸ் தயிர் தாங்க. இந்த காம்பினேஷனும் சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிக்கன் பிரியாணி சாப்பிட்றப்ப ஆனியன் ரைத்தா சாப்பிட்றோமே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சிக்கனோட அதிக அளவு கேர்டு சேர்த்து சாப்பிட்றப்ப தான் அது பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிக்கன் பிரியாணியோட தயிர் வெங்காயங்கிறது நம்ம பெரிய அளவில் எடுத்துக்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் எடுத்துக்குவோம். அப்படிங்கிறப்ப அதில் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு. அதே டைமில் சிக்கன் பிரியாணி சமைக்கிறப்ப அப்படியே சிக்கனை தயிரில் போட்டு ஊற வச்சுட்டு சமைக்கிறத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அதில் அதிக அளவு கேர்டு யூஸ் பண்ணுறப்ப சிலருக்கு இது ஆபத்துக்களை விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது இன்டைஜஷனை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காம்பினேஷனும் எல்லாருக்கும் பிரச்சனையை உருவாக்காது. அதாவது தயிர் சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படிங்கிறவங்களுக்கும், நிறைய புரோட்டீன் எடுக்கிறப்ப ஒத்துக்காது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3வது பார்க்கக்கூடியது என்னென்னா சிக்கன் ப்ளஸ் மீன் தான். புரோட்டீன் ப்ளஸ் புரோட்டீன் எடுக்கிறப்ப இது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிறப்ப ஸ்கின் ரிலேட்டடான டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. சிக்கன் ப்ளஸ் ஃபிஷ்ஷு இது ரெண்டும் சேர்க்குறப்ப ஸ்கின்ல தான் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 புரோட்டீன் ரிச் ஃபுட்ட நம்ம எடுக்கிறப்ப, அது இன்டைஜஷன்ல கொண்டு போய் விட்டுரும். செரிமான கோளாறுகள ஏற்படுத்திரும். அதனால இந்த காம்பினேஷன அவாய்ட் பண்ணிறது நல்லது. உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும், ஃபிஷ்ஷு, சிக்கனு இது 2யும் சேர்த்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிறதே நல்லது. நீங்க நார்மலா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த டிசீஸும் இல்ல அப்படின்னு நெனைக்கிறவங்க மட்டும் இது 2யும் சேர்த்து எடுத்துக்கலாம். மத்தவங்கலாம் அவாய்ட் பண்ணிறதே நல்லது. 4த்து பார்க்கக்கூடியது என்னன்னா, சிக்கன் ப்ளஸ் டீ இல்லன்னா காஃபி தான். இத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். சிக்கன் சாப்பிட்ட உடனே இல்லன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பயே டீ குடிப்பாங்க. இப்பல்லாம் நார்மலா ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னா, சிக்கன் 65யோ, சிக்கன் லெக் பீஸோ ஆர்டர் பண்ணிட்டு, அத கடிச்சுக்கிட்டே ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு அதோட டீ, காஃபியும் சேர்த்து குடிப்பாங்க. இது சைலன்ட்டா நம்ம உடல்ல வந்து டேமேஜ் செய்ய ஆரம்பிச்சுரும். புரோட்டீன் அப்சர்ப்ஷன குறைய ஆரம்பிச்சுரும். புரோட்டீன் சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கூட கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும். அசிடிட்டிய கூட அதிகரிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டீ, காஃபிய சிக்கன் கூட சாப்பிடுறத கட்டாயம் அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு 45 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க டீ, காஃபி எடுத்துக்கலாம். சிக்கன்னு இல்லங்க, எந்த நான்வெஜ் சாப்பிட்டாலும் குறைஞ்சபட்சமா 45 நிமிஷம் இல்லன்னா 1/2 மணி நேரம் கழிச்சாவது டீ, காஃபி எடுத்துக்கலாம். உடனே எடுத்துக்க வேண்டாம். இந்த காம்பினேஷன நீங்க அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அப்படியும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்பயாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அடிக்கடி நீங்க இத சாப்பிடக்கூடாது. முக்கியமா 60 வயசுக்கு மேற்பட்டவங்கலாம் இந்த காம்பினேஷன அறவே தொடக்கூடாது. இதுவரைக்கி நம்ம தெரிஞ்சோ, தெரியாமயோ சாப்பிட்ட இந்த காம்பினேஷன் எந்த அளவுக்கு டைஜஷன்ல ப்ராப்ளத்த ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். இந்த வீடியோல சிக்கனோட சேர்த்து சாப்பிடக்கூடாத 4 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.